பாஜகவினர் வன்முறை மிகுந்த இந்துக்கள் என விமர்சனம் செய்த எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி. ராகுல் காந்தி கருத்துக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா கடும் எதிர்ப்பு. பாஜகவினர் முழக்கம். नरेंद्र मोदी जी पूरा हिंदू समाज नहीं है, बीजेपी पूरा हिंदू समाज नहीं है। हिंसक कहना ये गंभीर विषय है। विपक्ष के नेताजी ने कैटेगोरिकली कहा है இந்துக்கள் அனைவரையும் வன்முறையாளர்கள் என்று கூறுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது. ராகுல் காந்தி பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து பிரதமர் நரேந்திர மோடி கருத்து. இந்துக்களை விமர்சித்து பேசிய மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும். ராகுல் காந்தி பேச்சை இடைமறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தல். ராமர் கோயிலை கட்டிய போதும் அவர் பிறந்த அயோத்தியில் பாஜக வெற்றி வாய்ப்பை இழந்தது. இந்துக்கள் குறித்த தனது கருத்தை விமர்சித்த பாஜகவினருக்கு ராகுல் காந்தி பதிலடி. மத்திய அரசின் அக்னிவீர் திட்டத்தில் சேரும் வீரர்களுக்கு முறையான பயிற்சி இல்லாததால் சீனாவை எதிர்கொள்ள முடியாமல் திணறுகின்றனர். அக்னி வீரர்கள் இறந்தால் இழப்பீடு வழங்கப்படுவதில்லை என்றும் மக்களவையில் பேசிய ராகுல் காந்தி கடும் குற்றச்சாட்டு. அக்னிவீர் திட்டத்தின் கீழ் இறப்பவர்கள் தியாகிகள் இல்லை என ராகுல் காந்தி கூறுவதில் உண்மை இல்லை. 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட்டு தியாகிகளாக அறிவிக்கப்பட்டதாகவும் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் விளக்கம். பிரதமர் நரேந்திர மோடி என்னை பார்த்து வணக்கம் வைப்பதோ சிரிப்பதோ இல்லை என ராகுல் காந்தி புகார். எதிர்க்கட்சி தலைவருக்கு உரிய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என அரசியல் அமைப்பில் கூறப்பட்டுள்ளதால் ராகுலை பார்த்து சிரிக்கவில்லை என பிரதமர் பதில். பதவியேற்ற பின் பிரதமரை வணங்கி அவருக்கு அடிபணிந்த சபாநாயகர் தன்னை முறைத்துக் கொண்டே கை கொடுத்ததாக ராகுல் காந்தி புகார். பிரதமருக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை மட்டுமே அளித்தேன் என சபாநாயகர் ஓம் பிர்லா விளக்கம். I noticed something. When I shook your hand, you stood straight like this and shook my hand. And when Modi ji shook your hand, you bowed down and shook his hand. व्यक्तिगत जीवन में भी, सार्वजनिक जीवन में भी और इस आसन पर भी जो हमसे बड़े हैं उनको झुककर नमस्कार करो. मुझे यही सिखाया है और बराबर वालों से. பணக்காரர்களுக்காக மட்டுமே நீட் தேர்வு உருவாக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை பாஜக வியாபாரமாக்கிய நிலையில் ஏழை குழந்தைகளால் மருத்துவராக முடிவதில்லை என்றும் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. கடவுளிடம் நேரடி தொடர்பில் இருப்பதாக கூறும் பிரதமர் பற்றி எறிந்த மணிப்பூருக்கு செல்லாதது ஏன்? கடவுளை கேட்டுத்தான் ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பை கொண்டு வந்தீர்களா என்றும் பிரதமரிடம் ராகுல் காந்தி நேரடியாக கேள்வி. Job creation backbone is broken. Finished. खत्म. नोटबंदी की गलत जीएसटी लागू की. தனது சகோதரர் ராகுல் காந்தி ஒருபோதும் இந்துக்களை அவமதிக்க மாட்டார். ராகுலின் இந்துக்கள் தொடர்பான கருத்துக்கு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி பதில். மாநில கல்விக் கொள்கை அறிக்கை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் சமர்ப்பிப்பு. ஓய்வு பெற்ற நீதியரசர் முருகேசன் தலைமையிலான குழு வழங்கியது. கல்வியை மாநில பட்டியலில் சேர்க்க வேண்டும் என்று மாநில கல்விக் கொள்கை அறிக்கை.
இருமொழி கொள்கையை கடைபிடிக்கவும் நீட் தேர்வு கூடாது என்றும் அறிக்கையில் பரிந்துரை. மூன்று, 5, 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு கூடாது. கல்லூரி சேர்க்கைக்கு +2 மதிப்பெண்கள் மட்டுமல்லாது +1 மதிப்பெண்களையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். மாநில கல்விக் கொள்கையில் நீதிபதி முருகேசன் பரிந்துரை. தமிழ்நாட்டிலும் அமலுக்கு வந்த புதிய குற்றவியல் சட்டங்கள். காவல்துறை அதிகாரிகளுக்கு 1 மாதம் பயிற்சி அளித்து புதிய சட்டத்தின்படி வழக்கு பதிவு செய்ய உத்தரவு. பெண்ணை ஆபாச படம் எடுத்த சம்பவத்தில் புதிய சட்டப்பிரிவின் கீழ் ஒருவரை கைது செய்தது சென்னை காவல்துறை. செல்போன் திருடிய வழக்கிலும் பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு. மத்திய அரசின் 3 குற்றவியல் சட்டங்களை அமல்படுத்த தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. தூத்துக்குடியைச் சேர்ந்த வழக்கறிஞர் தாக்கல் செய்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்ப்பு. புதிய குற்றவியல் சட்டங்களை எதிர்த்து திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மாநிலம் தழுவிய போராட்டம் நடத்தப்படும். வரும் 5ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திமுக தலைமை அறிவிப்பு. குற்றவியல் சட்டத்தின் பெயர்கள் சமஸ்கிருதம், இந்தி மொழியில் மாற்றப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது. இந்தியில் உள்ள சட்டத்தின் பெயர்களை மீண்டும் ஆங்கிலத்தில் மாற்ற மத்திய அரசுக்கு இபிஎஸ் வலியுறுத்தல். செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 42வது முறையாக நீட்டிப்பு. ஜூலை 4ஆம் தேதி வரை நீட்டித்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக குற்றம் சாட்டப்பட்ட அதிகாரிகள் மீது கொலை வழக்கு தொடரப்பட வேண்டும். சம்பவம் குறித்து எவரும் இதுவரை வருந்தவில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தமிழகத்தில் 99% காவல் நிலையங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு பதிவுகள் பத்திரப்படுத்தப்பட்டுள்ளன. சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். மத மோதல்களை உருவாக்கும் விதமாக சமூக வலைதளங்களில் பதிவுகள் வெளியிட்டால் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும். சட்டத்தை முறையாக கடைபிடிப்பதில்லை என தமிழக காவல்துறை மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி. வரும் கல்வியாண்டில் அரசு உதவி பெறும் மற்றும் சுயநிதி கலை கல்லூரிகளில் கூடுதல் மாணவர்களை சேர்ப்பதற்கான அரசாணை வெளியீடு. 20% இடங்கள் அதிகரித்துக் கொள்ளலாம் எனவும் உயர்கல்வித்துறை அறிவுறுத்தல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மீனவர்களுக்கு வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல். கைது செய்யப்பட்ட மீனவர்கள் யாழ்ப்பாணம் சிறையில் அடைக்கப்பட்ட நிலையில் மீனவர்கள் அதிருப்தி. தமிழக மீனவர்களின் கைதை கண்டித்து காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடப் போவதாக பாம்பன் நாட்டுப்படகு மீனவர்கள் அறிவிப்பு. பாம்பன் பாலத்தை முற்றுகையிடுவதோடு ரயில் மறியல் போராட்டம் நடத்த முடிவு செய்திருப்பதாகவும் தகவல். தஞ்சாவூர் அருகே முதலீடு செய்த பணத்தை திருப்பிக் கேட்ட கூலி தொழிலாளிக்கு கொலை மிரட்டல் விடுத்த நிதி நிறுவனம். மனமுடைந்த தொழிலாளி தற்கொலை செய்து கொண்ட சோகம். சென்னை கோயம்பேட்டில் போதை மாத்திரைகள் வைத்திருந்த ஒரு சிறுவன் உள்பட 6 பேர் கைது. 2750 மாத்திரைகளை பறிமுதல் செய்தும் போதை தடுப்பு பிரிவினர் அதிரடி நடவடிக்கை.
சென்னையில் இருந்து இலங்கைக்கு போதைப்பொருள் கடத்த முற்பட்ட வழக்கில் மூளையாக செயல்பட்ட சிறை கைதி. இலங்கையைச் சேர்ந்த 3 உள்பட 9 பேரை கைது செய்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் விசாரணை. பெருங்களத்தூர் பகுதியில் ஃபேன்சி கடைகளை குறிவைத்து அரங்கேறும் திருட்டுச் சம்பவங்கள். தொடர் கொள்ளை குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியானதால் பொதுமக்கள் அச்சம். ராமநாதபுரத்தில் கைம்பெண்ணின் ஓய்வூதியத்திற்கு லஞ்சம் கேட்ட கிராம நிர்வாக அலுவலர் கைது. ரசாயனம் தடவிய லஞ்சத் தொகையை வாங்கிய போது கையும் களவுமாக சிக்கினார். பல்லடம் அருகே சட்டவிரோத கரித்தொட்டி ஆலையை நிறுத்தக் கோரி விவசாயிகள் போராட்டம். வட்டாட்சியர் பிறப்பித்த தடை உத்தரவுக்கு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதி வழங்கியதாக குற்றச்சாட்டு. நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே பட்டப்பகலில் உலா வரும் கரடியால் மக்கள் அச்சம். கரடியை கூண்டு வைத்து பிடிக்க தோட்ட தொழிலாளர்கள் கோரிக்கை. திருப்பத்தூர் அருகே மேம்பாலத்திலிருந்து கீழே விழுந்து உயிரிழந்த ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர். பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியானது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் தொடர் மழையால் சாலையின் குறுக்கே விழுந்த ராட்சத மரம். சாலையில் பயணித்த ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் போக்குவரத்து துண்டிப்பு. உடல்நிலை பாதிக்கப்பட்டு நிதி உதவியின்றி தவித்த காமெடி நடிகர் வெங்கல்ராவ். உதவி அளித்த திரை பிரபலங்களுக்கு நன்றி தெரிவித்து வெங்கல்ராவ் வீடியோ வெளியிட்டு உருக்கம். 4வது முறையாக விஜய்க்கு ஜோடியாக நடிக்கும் சமந்தா. எச் வினோத் இயக்கும் படத்தில் நடிக்க இருக்கும் நிலையில் பேச்சுவார்த்தை தொடங்கியுள்ளதாக தகவல். மிஸ் யூனிவர்ஸ் டெமி நடனமாடிய இந்தியன் 2 கேலண்டர் பாடல் வெளியானது. யூடியூபில் 1 மணி நேரத்தில் 1 லட்சம் பார்வையாளர்களை கடந்து அசத்தல்.